வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4 எஃப்எம்மில். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா பேசுகிறேன். ரேடியோ கோத்தகிரி 90.4 எஃப்எம்மில் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி வாரம் வாரம் திங்கட்கிழமை நம்ம ஒவ்வொரு புது அறிவியல் மாற்றங்கள் குறித்தும், அறிவியல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒன்றிணைந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனுடைய வகையில் இன்றைக்கி நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு நபரும் இணைந்திருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட என்ன பேச போகிறாங்க, எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி வாங்க கேட்கலாம். வாங்க, அவங்கள பற்றின அறிமுகத்தை அவங்களே நமக்கு கொடுக்க போகிறாங்க. வணக்கம். வணக்கம் சார், உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என்னுடைய பெயர் கேஜே ராஜு. நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்களாக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க அறிவியல் பிரச்சாரம் பண்ணுறது, மக்களிடையே அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திட்டுருக்குறோம். அந்த வகையில் நாங்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அந்த காலத்தில் அறிவொளி இயக்கம்னு ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் தொடர்ந்து மக்களிடையே அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் இருந்திருக்கீங்க. நம்ம நீலகிரியில் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருந்திருக்கீங்க. அறிவியல் அப்படிங்கிறது என்ன சார்? அறிவியல் அப்படின்னா நிறைய பேர் கேட்டேன். நான் இப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போய் கேட்பேன் மாணவர்கள்கிட்ட, அறிவியல்னா என்னன்னு கேட்டால் சயின்ஸும்பாங்க. சயின்ஸுன்னா அறிவியல், இது நடு சென்டர்ன மாதிரி இல்லைங்களா? அதாவது அறிவியல்ங்கிறது விளக்கமாக சொல்லணுன்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா இயற்கையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இயற்கை அறிவியலில் புரிஞ்சுக்கணுன்னா என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அறிவியலில் ஏராளமான துறைகள் இருக்குதுங்க. அறிவியலிருந்து இங்கேருந்து அப்படியே ஒரு பயணம் தொடரலாம். ஒரு சின்ன இலையிலேருந்து ஆரம்பித்தோம்னா 10 மீட்டர் மேலே போயிட்டே போனோம்னா இந்த உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் தொட்டுட்டு வரலாம். அண்டத்தினுடைய கடைசி வரைக்கும் தொட்டுட்டு வரலாம். அது காஸ்மாலஜி அல்லது அஸ்ட்ரானமின்னு சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொரு 10 மீட்டருக்கும் ஒவ்வொரு வகையான அறிவியல் துறை வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போகலாம். ஒரு புள்ளிக்கு உள்ளார ஒரு சின்ன புள்ளிக்கு உள்ளே போயிட்டு போனால் 10 மடங்கு, ஒரு சென்டிமீட்டரில் 10 மடங்கு உள்ளே போனால் கடைசியில் எல்லா அணுக்களுக்கு உள்ளேயும் ஏகப்பட்ட ஒரு சமாச்சாரம் இருக்குது. அதாவது இந்த ஒரு உலகம் எவ்வளோ பெருசு இருக்கோ அதே மாதிரி ஒரு அணுவுக்குள்ளார, சின்ன அணுவுக்கு உள்ளாரையும் இன்னொரு உலகம் இருக்குது, ஆகாயம் இருக்குது, அண்டம் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அறிவியல் பறந்து விரிஞ்ச ஒரு துறையாக இருக்குது. இது நம்ம வாழ்க்கையோடு எப்படி இணைஞ்சிருக்குன்னா, நாம் அறிவியல் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. ஆமாம் சார், உண்மையான ஒரு விஷயம் தான். அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி தொட முடியாத இடத்துக்கு போயிட்டே இருக்குது. நாங்கள் இன்னொரு சுருக்கமாக சொல்லுவோம் சார். அதாவது அந்த காலத்தில் NS கிருஷ்ணன் ஒரு சிரிப்பு நடிகர் இருந்தார். அவர் சொல்லுவார் வச்சுங்களா, ஆமை புகுந்த வீடு உருப்படாதும்பாங்க. அதாவது ஆமை புகுந்த வீடுனா என்ன ஆமைன்னு கேட்டிங்கன்னா, அறியாமை, கல்லாமை, வறுமை, இந்த 3 ஆமையும் எந்த வீட்டுக்குள்ளே போந்தாலும் அந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவார். அதாவது இந்த நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா, அறிவியல்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அறிவு, எது குறித்த அறிவு மக்களிடையே இருக்கக்கூடிய இந்த அறியாமையையும் கல்லாமையையும் வறுமையையும் ஒழிக்குமோ அதுதான் அறிவியல் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறோம். அப்போது எல்லாமே அறிவியல் அப்படின்னு வந்துடுது. கண்டிப்பாக சார். இன்றைக்கி நம்ம இந்த அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட அறிவியல் அப்படிங்கிறது நம்மளுடைய வனவிலங்காகட்டும், இல்லை வனத்தில் எந்த அளவுக்கு இருக்குது, அதில் எந்த மாதிரியான அறிவியல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம் சார். ஒரு காடு செழிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வனவிலங்குகளுடைய முக்கியத்துவம் என்ன சார்? அதாவது காடுகள்ங்கிறது மனித குலத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் தோன்றியதே காட்டிலிருந்து தான் ஆச்சுங்களா. இன்றைக்கி காட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்களில் 106 வகையான உணவுப் பொருட்கள் காட்டிலிருந்து தான் வந்திருக்குது ஆச்சுங்களா. அரிசியிலிருந்து இப்போ எல்லாமே
நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு? காடுகள்ல இருந்து தான் கிடச்சிது. நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், பெரும்பாலான மருந்துகள் எங்கேருந்து வந்திருக்குது? காடுகள்லேருந்து தான் கிடச்சிருக்குது. நமக்கு இப்போ நமக்கு நீர் இன்றி அமையாத உலகம். நமக்கு தண்ணிக்கே எங்கன்னு கேட்டிங்கன்னா காடு தான் வருது. அப்போது காடுங்கிறது நீங்கள் வந்து வனவிலங்குன்னு சொல்லி தனியாக பிரித்து பார்க்க முடியாது. எல்லாமே அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா காடுகள் தான் ஆச்சுங்களா. அப்போது வனவிலங்குகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த காட்டினுடைய ஒரு பகுதி தான் வனவிலங்குகள் ஆச்சுங்களா. இந்த வனவிலங்குகள், அதாவது வனவிலங்குகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வாழிடம், ஹேபிடேட்டுன்னு சொல்லுவாங்க. வனவிலங்குகளுக்கு ஒரு வாழிடமாக என்ன இருக்குதுன்னா ஒரு காடு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இல்லைங்களா. அப்போ வனவிலங்குனா என்னன்னு வரும் ஆச்சுங்களா. காணுயிர் அப்படிம்பாங்க. வனவிலங்குங்கிறது தனி, காணுயிர்ங்கிறது வேறு. காணுயிர்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கானகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும், பூச்சி இனங்கள்லேருந்து, செடி கொடிகள்லேருந்து, பறவைகள்லேருந்து, விலங்குகளிலிருந்து எல்லாமே காணுயிர்கள் ஆச்சுங்களா. இந்த அனைத்து காணுயிர்களுக்கும் ஒரு வாழிடம் அப்படின்னு சொன்னால் காடுகள் தான் ஆச்சுங்களா. அந்த வகையில் விலங்குகளுக்கு எந்த வகையில் இருக்குதுன்னு முக்கியமானது என்ன சொல்லணும்னா, வன விலங்குகளுக்கு நமக்கு காடுகள் வந்து வாழிடம், ஹேபிடேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் விலங்குகளுக்கு சொன்னால் முதல்ல நம்ம விலங்குன்னா நமக்கு எது ஞாபகத்து வரும்? முதல்ல புலி தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா. ஏன் புலி வந்து நமக்கு ஒரு காடுக்கும் புலிக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டோம்னா, ஒரு புலி வாழறதுக்கு கிட்டத்தட்ட 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள ஒரு காடு வேணும். 50 சதுர கிலோமீட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு 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 ஆரம் வச்சு 25 கிலோமீட்டர் தூரம். உதாரணத்துக்கு நம்ம கோத்தகிரியில் இருக்கிறோம். கோத்தகிரிலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு வட்டம் போடணும், பெரிய வட்டம். எங்கள் 25 கிலோமீட்டர் ஏகதேசம் சோலூர் மட்டும் கீழ்கோத்தகிரி தாண்டி அதில் வச்சு பெரிய ஒரு வட்டம் போட்டோம்னா அவ்வளோ பெரிய காட்டில் ஒரே ஒரு புலி தான் இருக்கும். ஒரு புலி வாழ்கிறதுக்கு அவ்வளோ பெரிய காடு வேணும். ஏன் ஒரு புலிக்கு போய் அவ்வளோ பெரிய இடம் வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு புலிக்கு வந்து வாரத்துக்கு ஒரு 50 கிலோ எடையுள்ள ஒரு மானோ காட்டு பன்றியோ ஏதோ ஒரு சாப்பாடு தேவை. அப்போ வருஷத்துக்கு என்ன பண்ணால் 52 வாரங்கள் இருக்குதுன்னா 52 குறைஞ்சபட்சம் 50 வகையான 50 உயிரினங்கள் தேவைப்படும். அப்போது புலிக்கு பசிக்கும் போதெல்லாம் அதே மான் இங்கே வா, புலி இங்கே வான்னு சொல்லி சாப்பிட முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். 25 தடவை முயற்சி பண்ணால் 25 அட்டம்ப்டில் ஏதோ ஒரு தடவை வெற்றி கிடைக்கும். அந்த ஒரு தடவையில் அதுக்கு என்ன கிடைக்குது? 50 கிலோ எடையுள்ள ஒரு விலங்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். அப்போ அதுக்கு பசியாகும் இல்லைங்களா. அப்போது வாரத்துக்கு 50 கிலோ எடையுள்ள ஒரு உணவுக்கு தேவைன்னா அது 500 இருந்தால் தான் ஒன்று கிடைக்கும் வச்சுக்கலாம், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. அப்போது ஒரு காட்டில் எவ்வளோ இருக்கணும்? ஒரு 500 விலங்கினங்கள், அதாவது மானோ காட்டு பண்ணி அதனுடைய பசி தீர்க்கக்கூடிய அளவில் ஏதாவது எவ்வளோ இருக்கணும்? 500 இருக்கணும். 500 இருந்தால் தான் இதுக்கு ஒன்று கிடைக்கும். அப்போது அது 500 மான் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா மான்கள் என்ன சாப்பிடும்? புல் சாப்பிடும். இந்த காட்டு பண்ணிகள் என்ன சாப்பிடும்? கிழங்கு எடுத்து சாப்பிடும் இல்லைங்களா. அப்போது அதுக்கு புல் வேணும். அப்போ அவ்வளோ புல் வளர்கிறதுக்கு இடம் வேணும் சரிங்களா. புல் வளர்ந்துச்சின்னா அப்போ அங்கே என்ன இருக்கும்? மண் வளம் இருக்கும், பூச்சிகள் இருக்கும். அப்போது எவ்வளோ பூச்சிகள் இருக்குதுன்னு உலகத்தில் இது வரைக்கும் எவ்வளோ பூச்சிகள்னால் 14 லட்சம் வகையான பூச்சிகள் இருக்குது. 14 லட்சம் வகையான பூச்சிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அறிவியல் கண்டுபிடிச்சது இது வரைக்கும் 1 லட்சம் வகையான பூச்சிகள் தான். அப்போ காட்டில் பூச்சி இனம் இருக்கும் சரிங்களா. பூச்சி இனம் இருந்துச்சுன்னா பறவைகள் வரும், பறவைகளுக்கு உணவு வேணும். பறவைகள் பறந்து வந்துச்சுன்னா இப்படி ஒவ்வொன்றா வரும். விலங்குகள், தாவர இனங்கள் வளரும் சரிங்களா. அப்போ இயற்கையில் எல்லாமே எதை சார்ந்திருக்குது? காடுகளை சார்ந்திருக்குது. அப்போ எல்லா காட்டு விலங்குகளுக்கும் என்ன தேவை இருக்குது? காடு தேவையாக இருக்குது. அப்போது ஒரு புலி வாழ்கிறதுக்கு அவ்வளோ வேணும்னா நம்ம மனிதர்களுக்கு சரி புலி இருந்தால் இருந்துட்டு போகுது. நம்ம மனிதர்களுக்கு எதுக்கு சார் காடுன்னு கேட்டால், ஒரு புலி வேணும்னு கேட்டோம்னா ஒரு புலி வாழ்ந்தால் இந்த 50 சதுர கிலோமீட்டர் காடு வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது கலைக்கு 5 நதிகள் உற்பத்தி, 6 நதிகள் உற்பத்தி ஆகும்
ஆச்சுங்களா. நமக்கு நீர் ஆதாரம் எங்கேருந்து வருது? இந்த காட்டிலிருந்து வர்றதுனால அனைத்து விலங்குகளும் காட்டை நம்பி இருக்குது, காடு விலங்குகளை நம்பி இருக்கு, நம்ம அவன் ரெண்டையும் நம்பி இருக்கிறோம். அப்படிங்கிறதா நம்மளுடைய வாழ்வாதாரம் எங்கே இருக்குன்னா விலங்குகளையும் காடையும் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னீங்க சார். காடுகளும் சரி, காட்டு விலங்குகளும் சரி, நம்மளுடைய மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, எந்த அளவுக்கு நீராதாரங்களும் இந்த காடுகள்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வன விலங்குகளுடைய வழித்தடம் அப்படிங்கிறது பேசக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. வனவிலங்குகளுடைய வழித்தடம் பாதிக்கப்படும் போது ஏற்படும் பிரச்சனைகள்லாம் என்ன சார்? வனவிலங்குகளுடைய வழித்தடம்னு சொன்னோம்னா காரிடர்ம்பாங்க. ஒவ்வொரு யானையை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. யானையுடைய வழித்தடம், யானை ஒரு நாளைக்கு 250 கிலோ சாப்பிடணும், 250 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ ஒரே ஒரு காட்டில் அது இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த காடு ஒரு நாளைக்கு கூட பத்தாது. அதுக்காக என்ன பண்ணும், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30லேருந்து 40 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா. அப்போ 40 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கு உண்டான சாப்பாடு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ வருஷத்துக்கு ஒரு நாடு எவ்வளோ தூரம்னா 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடக்கும். அப்போ அது ஒரு இடத்துல நின்னா அந்த போயிட்டே இருக்கணும் வச்சுங்களா. அது போக போக போகிற வழியில் தனக்கு எங்கே சாப்பாடு கிடைக்க போகும். இப்போது ஒரு யானை என்ன பண்ணுன்னா தான் சாப்பிட்ட சாப்பாடில் அத்தனையும் ஜீரணிக்காது. 200 கிலோ சாப்பிட்டுச்சுன்னா அது போடுற லத்தி இருக்குது பாருங்கள், அந்த லத்தி ஒரு நாளைக்கு 18 முறை லத்தி போடும். ஒரு லத்தி பிளாக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் அளவுக்கு இருக்கும் ஆச்சுங்களா. அப்போ அந்த லத்தி போகிற இடத்துலலாம் 18 இடத்துல போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த லத்தியில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 40 தாவர இனங்களுடைய விதைகள் அங்கே இருக்கும். மனிதன் தின்னானா தின்னது எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி அது ஒன்றுத்துக்கும் பயன்படாத ஒரு எருவாக தூக்கி போட்டு போகிறாங்க மனிதன். ஆனால் விலங்குகள் என்ன பண்ணுதுன்னா 40% விதைகளை பரவுகிறது ஆச்சுங்களா. அந்த லத்தி எங்கே போய் விழுகுதோ அந்த இடத்துல அந்த ஒவ்வொரு தாவரம் வளரும் ஆச்சுங்களா. இப்படியே இந்த யானையை மட்டும் நம்பி 16 தாவர இனங்கள் உயிர் வாழ்கிறது ஆச்சுங்களா. யானை இனம் அழிஞ்சு போச்சுன்னா 16 தாவர இனங்களும் அழிஞ்சு போயிடும் சரிங்களா. நீங்கள் கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வழித்தடம்னு கேட்டிங்க இல்லையா. இந்த யானையுடைய வழித்தடம் அதனுடைய ஜீன் மரபணுவிலேயே ரெக்கார்ட் ஆகிருக்குது ஆச்சுங்களா. அதுகளுக்கு நம்ம யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம். இந்த ரூட்டில் தான் போகணும், இங்கே எங்கே தோட்டம் இங்கே இருக்குது, நீங்கள் இந்த பக்கம் வராத, அப்படி போகணுன்னெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அதனுடைய இயற்கையே அதனுடைய மரபணுவில் நீ இந்த வழி தான் போகணும்னு அதுக்கு ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கு. அது அதனுடைய போக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அதுக்கு பரம்பரையாக தெரியும் எங்கே போனால் தனக்கு வேண்டிய சாப்பாடு கிடைக்கும், எங்கே போனால் தண்ணி கிடைக்கும், என்ன வகை தாவர இனங்கள் தன்னை சார்ந்து இருக்குது, தனக்கு என்னென்ன தாவரங்கள். யானைக்கு சாப்பிட்றதுக்கு தாவரம் வேணும், தாவர வளர்ச்சியும் யானை சார்ந்திருக்குது, அந்த தாவரங்களுக்கு யானை உதவி பண்ணணும். சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பாங்க. உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கு இடையில் ஒரு வெப்சைட் ஒரு வெப் இருக்குது ஆச்சுங்களா. அந்த வெப்பை சார்ந்து இருக்கிறதுனால யானை என்ன பண்ணும், அது தனக்குன்னு விதிக்கப்பட்ட ரோட்டில் போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம காட்டுக்குள்ளார நம்ம சாலை போட போகிறோம். பெரிய வண்டி போடும், எங்களுக்கு தூரம் இப்படி போனால் பக்கம்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறையில் பெரிய ரோடு போட்டு வச்சுட்டாங்க. இப்போ காடுகள் என்ன பண்ணுகிறது, துண்டாடப்படுகிறது. இந்த காடுகள் துண்டாகும் போது இந்த யானை என்ன பண்ணும், அப்படியே போய் பார்த்தா நம்ம ரோட்டுக்கு குறுக்க வேறு என்னமோ போயிட்டுருக்குதே, இவ்வளோ நாள் இப்படி இல்லையே அப்படின்னு அதுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது ஆச்சுங்களா. அப்போது தன்னுடைய வண்டிகள் போடுறது ஆச்சுங்களா. அப்போது நம்ம வழியில் இதெல்லாம் புதுசாக வந்திருக்குது. அப்போது அதுக்கு ஒரு பயம் இருக்குது. எல்லா விலங்குகளுக்கும் என்ன இருக்குன்னா தங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி ஜோன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது காட்டு மாடு எடுத்துக்கோங்க. காட்டு மாடு நீங்கள் ஒரு 100 மீட்டர் வரைக்கும் அதனுடைய சேஃப்டி ஜோன் இருக்கும். நீங்கள் ரோட்டில் போகும்போது 100 மீட்டருக்கு அந்த பக்கம் நின்னா கூட அது நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா அது அப்படியே தலையை தூக்கி பார்க்கும், அது வெறிச்சு பார்க்கும். ஏன்னா என்னுடைய சேஃப்டி ஜோனுக்குள்ளே எவனோ ஒருத்தன் வந்துட்டான், ஒரு மனிதனோ ஏதோ ஒரு உயிரினம் வந்திருக்கு, இப்போ நம்ம அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அது இருந்துகிட்ருக்குது. அந்த 100 மீட்டருக்கு தன்னுடைய அந்த சேஃப்டி ஜோனை விட்டு நம்ம போகிற வரைக்கும் அது நம்மளையே பார்த்துட்ருக்கோம்.
இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஆச்சுங்களா. கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வச்சுருக்கோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் நம்ம அட்டாக் பண்ணணும், நம்ம சேஃப்டிக்காக பண்ணணும்னு சொல்லி அதே மாதிரி தான் யானைக்கும் வச்சுங்களா. யானைக்குன்னு சொல்லி வழித்தடம் இருக்குது. அந்த வழித்தடத்தில் என்ன பண்ணக்கூடாது, மற்ற போகுது, நம்ம பண்ணுறோம். அப்புறம் அதனுடைய வழித்தடத்தில் முதல்ல போன வருஷம் வர்றப்போ நமக்கு வேணுங்கிற இங்கே உணவு தாவரம் இங்கே இருந்துச்சே, இன்றைக்கி எல்லாத்தையும் வெட்டி என்னமோ பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு அது பார்க்கும்போது அதுவும் பண்ணுது. நமக்கு என்ன பண்ணுறாங்க, இயற்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோலைகளை அழிச்சிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி மனித தலையீடு வச்சுங்களா. மனிதர்களுக்கும் இந்த விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் ஏன் வருதுன்னு கேட்டோம்னா, அந்த யானை வழித்தடத்தில் நம்ம போய் என்ன பண்ணியிருக்கோம், வேண்டாத வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம், பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்க, யானைகள் அட்டகாசம்னு சொல்லுவாங்க. யானைக்கு பேச தெரியாதனால அப்படியே போயிட்டுருக்கு. அது பேசுனா இந்த மனிதர்களுடைய அட்டகாசம் என்னங்கிறத பற்றி கதையாக சொல்லும் இல்லைங்களா. அதுதான். ஓகே சார். இப்போது நம்ம அறிவியல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. இந்த அறிவியல் வளர்ச்சியினால் உலகில் வனத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரலாம்? அறிவியல் வளர்ச்சினால் வனத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா. அறிவியல் வளர்ச்சியினால் மனிதனுடைய பேராசை தான் எல்லாம் வந்து அறிவியல் வந்து மனிதனுக்கு உதவி செய்கிறது. அறிவியலுங்கிறது ஒரு கருவி இல்லைங்களா. அறிவியல் வந்து 300 ஆண்டுகள், அதாவது ஆதி காலத்தில் அறிவியல் இருந்தாலும் கடந்த 300 ஆண்டு காலத்தில் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக இயற்கையை மனிதன் அதிக அளவு புரிந்திருக்கிறோம் நம்ம ஆச்சுங்களா. இல்லைன்னா நமக்கு காடுகளை பற்றி நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணோம், காடுகள் மனிதனுடைய தொட்டிலுங்கிறதே நமக்கு அறிவியல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இல்லைங்களா. காடுகளில் நல்ல நன்மைகள் என்னங்கிறதே நமக்கு அறிவியல் வந்ததுக்கு 300 ஆண்டு காலத்தில் தான் தெரியுது. மனிதன் வந்து 70,000 வருஷத்துக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் இருந்தப்போ வச்சுங்களா, அவன் என்ன பண்ண, ஆப்பிரிக்கா ஒரு பெரிய காடு, அந்த காடு வந்து பாலைவனமாக போயிடுச்சு. இப்போது ஏன் பாலைவனமாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் அந்த காலத்தில் தண்ணீரை சேர்த்து வைக்கணுங்கிற அறிவு இல்லை வச்சுங்களா. அப்போது காடுகளை ஆடு மாடுகளை நிறைய வளர்த்தா நமக்கு நிறைய பால் கிடைக்கும், உணவு கிடைக்கும்னு சொல்லி நிறைய மாடுகள் விலங்குகளை வளர்க்க ஆரம்பிச்சதுனால மாடுகள் போய் காட்டில் இருக்கிறதெல்லாம் தின்னு எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி இன்றைக்கி அந்த காடு பூரா என்ன இருக்குது, சகாரா பாலைவனமாக மாறி போயிடுச்சு இல்லைங்களா. அப்போ அறிவை பற்றி அந்த அறிவியல் வந்து விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் காட்டினும் எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தெரியுது சரிங்களா. அந்த வகையில் அறிவியல் வந்து எந்த வகையிலும் காடுகளுக்கு தீங்கு விளைவிக்கிறதுங்கிறதே கிடையாது. தீங்கு விளைவிக்கிறதுலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அறிவியல் கடைசியாக இயற்கையினுடைய கடைசி படைப்பான யார், இந்த மனிதன் தான் காரணம். தான் இதுக்கெல்லாம் காரணமுடைய அறிவியல் எந்த வகையிலையும் எதிர்படுறது. இப்போது அறிவியல் அப்படிங்கிறது அந்த காடுகளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த அறிவியலை பயன்படுத்தி வனத்தையும் வன விலங்குகளையும் நம்மளால் பாதுகாக்க முடியுமா? கண்டிப்பாக பாருங்கள், இன்றைக்கி வந்து நவீன அறிவியல் வந்து உங்களுக்கு ஏராளமான கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, முதல்ல விலங்குகள், இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் எடுத்துக்கோங்களேன், ஒரு அரிசி யார் அரி என்ன சொல்லுவாங்க, யானை சொல்லுவாங்க, அரிசி கொம்பன்ங்கிற யானை வந்து இப்போ வந்து ஒரு ஆளை கொன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது அது ஏன் நமக்கு அது விலங்கு பண்ணுதுன்னா, அதனுடைய வழித்தடத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், காட்டேஜ் கட்டிட்டோம், தோட்டம் பண்ணிட்டோம். யானைக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா பழம் நல்லா பிடிக்கும், இப்போ இது பிடிக்கும். அப்போ யானை போகிற வளத்தில் நம்ம போயிடுறோம், அந்த இடத்தையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு நல்லா வாழை மரத்தையும் அதுக்கு அதை பிடிக்க வாழைப்பழத்தையும் போட்டு வச்சா, அதுக்கு பசிக்கு தேர்றதுன்னா நேராக போய் யானைக்கு தேர் என்னுடைய இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. அது நேரம் நம்ம ஊருக்குள்ளே ஒன்றும் வர்றதில்லை இல்லைங்களா. இது ஏன் பண்ணால் அதனுடைய இடத்துல போய் நம்ம போட்டு வச்சதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போது அதனால் என்ன சொல்கிறோம், நம்ம யானை வந்து வழித்தட மாறி வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ யானை வந்து இப்போ ஒரு 300 மீட்டருக்கு அந்த பக்கம் எங்கே இருக்குதுங்கிறத கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் வச்சுங்களா. இப்போ ஜிபிஎஸ் வந்துருச்சு, இதை வச்சு யானையை வந்து அது எந்த ரூட்டில் போயிட்டுருக்கு, வழி தவறி போயிட்டுருக்காங்க, ஜிபிஎஸை வச்சுட்டே நம்ம கண்டுபிடிக்கலாம் வச்சுங்களா. இப்போது இந்த மாதிரி யானை வந்து இப்போ புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கங்கே போட்டிருக்குறாங்க. யானை வருதுன்னு தெரிச்சாலே உங்கள் செல்ஃபோனில் வந்து பெல் அடிக்கும்.
அத்தனை பக்கத்தில் இருக்க செல்ஃபோனில் ஒரு பெல் அடிக்கும், மெசேஜ் வரும், யானை இந்த இடத்துல இருக்குது, யாரும் இந்த பக்கம் போயிடாதீங்கன்னு சொல்லி. இது வந்து டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய புதுசாக நிறைய டெக்னாலஜி வந்திருக்குதுங்க சரிங்களா. அப்போது அறிவியல் வந்ததுனால இப்போ ஒவ்வொரு விலங்குகள் எவ்வளோ இருக்குதுன்னு கணக்கு எடுக்கிறாங்க. எவ்வளோ யானைகள் இருக்குது, எவ்வளோ புலிகள் இருக்குது, மற்ற விலங்குகள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் கணக்கெடுத்து யானைகள் அதிக அளவில் இருக்குதா குறைந்த அளவில் இருக்குதா இப்போ அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட புலிகளை கொண்டாந்து வேறு நாட்டிலேருந்து கொண்டாந்து இங்கே புலிகளை விட்டாங்க இல்லைங்களா. அப்போது இப்போ என்ன அறிவியல் என்ன சொல்லுது, இங்கே இருக்கிறதுனால தாக்கு பிடிக்கக்கூடிய திறன் அதை விட 3 புலி எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போது அதுக்கு செத்து போனதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு அதை பற்றி புரிதல், நமக்கு விலங்குகளை பற்றி படிக்கிறதே தனி ஒரு அறிவியல் துறை தான் இல்லைங்களா. அந்த வகையில் வந்து காடுகளை பற்றி நல்ல புரிதல் ஏற்படுவதற்கு அறிவியல் தான் துணை புரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக சார், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எங்களுக்காக சொன்னீங்க. நம்மளுடைய நீலகிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய வகையான வனவிலங்குகள், பறவைகள் இப்படின்னு சொல்லி நிறையவே இருக்குது. நம்மளுடைய நீலகிரியில் சுற்றி இருக்கிற பகுதியில் அழிந்து வர வன விலங்குகள்லாம் என்னென்ன சார், வன உயிரினம் எல்லாம் எது, அதை பாதுகாக்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம்? கண்டிப்பாக நீலகிரியை வந்து ஒன்று வந்து தென்னிந்தியாவினுடைய நீர் தொட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது காவேரி ஆறில் ஓடுற ஆறில் ஒரு பங்கு தண்ணி எங்கே உற்பத்தி ஆகுது, நீலகிரியில் தான் உற்பத்தி ஆகுது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டுக்கிட்டால் நீலகிரியினுடைய அடிப்படை சுற்றுச்சூழலியல் காடுகளும் புல்வெளிகளும் தான். அப்போது இந்த காடுகளை நம்பி கொஞ்சம் உயிரினங்கள் வாழ்ந்தது. காடுகள்ங்கிறது நமக்கு அப்புறம் காடுகள் எல்லாம் காடுகள் கிடையாது ஆச்சுங்களா. சீகை மர காடுகள் வந்து காடுகள் கிடையாது. காடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா சோலை காடுகளும் புல்வெளிகளும் தான் இதனுடைய ஆதாரம் ஆச்சுங்களா. அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிராஸ் லேண்டெல்லாம் வேஸ்ட் லேண்டுன்னு சொல்லி எல்லாம் கப்புற மரத்தை நட்டு இது பண்ணிட்டாங்க. இதனால் நீர் ஆதாரங்கள்லாம் கிட்டத்தட்ட 5000 இது விலங்குகளில் ஸ்ட்ரீம்ஸ் மங்களிர் ஓடைகள் எல்லாம் காணாமையே போச்சோம். நம்ம கீஸ்டோனில் பண்ண ஆய்வுலேயே தெரியுது சரிங்களா. 5000 ஓடைகள் காணாமல் போச்சு. அப்போது விலங்குகளுக்கு என்னென்ன வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்னா பாருங்கள், ஒன்று வந்து புல் இல்லாமல் காடுகள் இன்றைக்கி இருக்குது. இப்போ இந்த புல் எல்லாம் எல்லா விலங்குகளும் புல்லை தான் சாப்பிடும் சரிங்களா. இப்போ புல்லே இல்லை. காட்டெருமைக்கு முக்கிய உணவே புல்லு தான், காட்டு மாட்டுக்கு. காடு அது காட்டுக்குள்ளே இருக்கு சொன்னால் அது புல்வெளியில் தான் மேயும். நீங்கள் இருக்கிற புல்வெளி பூரா அழிச்சிட்டீங்க. அப்போ அது எங்கே பண்ணுவோம், உங்கள் தோட்டத்துக்கு தான் வரும் சரிங்களா. தோட்டத்தில் தான் வரும். உங்களுக்கு ரோட்டில் எங்கே அதுக்கு எங்கே சாப்பாடு எங்கே கிடைக்குது அங்கே வரும் இல்லைங்களா. அப்போது நமக்கு வந்து நீலகிரியினுடைய சுற்றுச்சூழல் விலங்குகள் எப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து முதல்ல காட்டு மாடு இல்லை, அது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆபத்தின் அழிவில் இருக்குதுன்னு கூட பண்ணாங்க. இன்றைக்கி அதனுடைய இதெல்லாம் வளர்ந்துருக்குது வச்சுங்களா. அதே மாதிரி புலிகளினுடைய எண்ணிக்கையும் வந்திருக்கு. ஏன்னு கேட்டால் அதுக்கு வேணுங்கிற சாப்பாடு இருக்குது. எல்லா உயிர்களும் வேணுங்கிற சாப்பாடெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கு உணவு சங்கிலி, இந்த உணவு சங்கிலி எல்லாத்துக்கும் கிடைக்கிற வரைக்கும் இருக்க அப்படியே எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது வச்சுங்களா. இப்போது அந்த வகையில் என்னன்னு கேட்டிங்கன்னா அழிந்து போகக்கூடிய உயிரினங்கள்ங்கிறது அது இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது ஒற்றுமை சொல்லும்போது பயோடைவர்சிட்டி லாஸும்பாங்க. தாவர இனங்கள் நிறைய அழிஞ்சு போச்சு வச்சுங்களா. ஒவ்வொரு தாவர இனத்தையும் நம்பி ஆயிரக்கணக்கான பூச்சிகள் இருக்குது. ஒன்றும் வேண்டாம், தேனி ஒன்றே அழிஞ்சுதுன்னா 50 வருஷத்தில் பூமியே அழிஞ்சு போயிடும் வச்சுங்களா. ஒரு தேனியை நம்பி ஒரு தேனி 6 ounce கொஞ்சோண்டு தேன் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றி அத்தனை தாவர இனங்களையும் பண்ணுது. தேவையான இல்லைன்னா மகர்ந்த சேர்க்கை இல்லை, தாவர இனங்கள் இல்லை. இப்படி நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டோம், மோனோகல்ச்சர்னு சொல்லி எல்லா தேயிலை இல்லைன்னா கிழங்கு கோஸு இது மட்டும் போடுறோம். அப்போது பல வகையான உணவுப் பொருட்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்குது இல்லைங்களா. இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காட்டு மனிதர்களாக நம்ம இருந்தப்போ 1500 வகையான தாவரங்களை நம்ம உணவாக பயன்படுத்தி இருந்திருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், உணவுக்கு அல்லாத 5 வகையான தானியங்களும் சுருங்கி போச்சு. கோதுமை, அரிசி இது தவிர வேறு ஒன்றும் சாப்பிடுது இல்லைங்களா. அப்போது நம்ம நீலகிரியினுடைய பயோடைவர்சிட்டி பல்லுயிர் சூழல் வந்து புறாமே காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது அட்லீஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட்லேயே ஆர்டர் போட்டு இங்கே இருக்கக்கூடிய கப்புற மரத்தெல்லாம் எடுத்து சீகை மரத்தெல்லாம் எடுத்துட்டு நீலகிரியில் எங்கே பாரம்பரிய மர வகைகள் என்ன இருக்குதோ
அதெல்லாம் உருவாக்கணும். அது இருந்தால் தான் தண்ணி உருவாகும். அது இருந்தால் தான் விலங்குகளுக்கு உணவு கிடைக்கும். குருவிகளுக்கு போன்ற பறவை இனங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே சார், ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொன்னீங்க. அதாவது நீலகிரியில் வன உயிர்கள் எப்படி இருக்குது, வன உயிரினங்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது மேலே அதிகமாக ஒரு நாட்டம் காட்டுறதுலன்னு கூட சொல்லலாம். இந்த காடுகளை பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் காடுகளுடைய அவசியத்தை எப்படி நம்ம மக்களுக்கு அதை புரிய வைக்க முடியும்? அதாவது நம்ம இப்போல்லாம் மனித சமுதாய வரலாறே ஒன்றை நம்பி இருக்குது, பணம். சரிங்களா? இவங்க சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை, தண்ணியை பற்றி கவலை இல்லை, காற்று இல்லைன்னு கூட யாருமே கவலைப்படுறதில்ல. எல்லாரும் பணம் பணம் பணம்னு பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறதுனால, சரிங்களா, பணம் ஏடிஎம்மில் பணம் வரும். இன்னும் இவங்களுக்கு புரியல, ஏடிஎம்மில் தண்ணி வருமானு தெரியாது. ஏடிஎம்மில் காற்று வரும், அதுக்கு நாள் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம்க்கு போய் காட்டு போட்டால் தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும்னு தண்ணிக்கு காசு கொடுக்கணும் இல்லைங்களா? ஏடிஎம்மில் போய் ஒரு சிலிண்டரை கட்டிட்டு இருக்கிற காற்று சுவாசிக்க முடியும். டெல்லியில் இப்போ வந்துருச்சு, கோயம்புத்தூர்லேயே ஆக்சிஜன் பார்லர் வந்திருக்குது. ஆச்சுங்களா? இந்த நிலைமை வர்ற வரைக்கும் மனிதர்களுக்கு இது இயற்கையை பற்றி புரிதல் வரவே வராதுங்க. இவங்களுக்கு எல்லாம் சுயநலம் தான். ஆச்சுங்களா? அதாவது நம்ம ஒரே ஒன்று சொல்லணும், நம்ம பிள்ளைங்க திட்டாமல் இருக்கணும். ஒரே நான் தான் சொல்லுவேன், இல்லை எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, நாசமாக போனவங்க, இவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா தின்னு குடிச்சு அனுபவிச்சுட்டு போயிட்டு எங்களுக்கு குடிக்க தண்ணி கூட வைக்கல, சுவாசிக்கிறதுக்கு ஒரு காற்றை கூட வைக்கலன்னு சொல்லி நம்ம சந்ததியினர்களை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஆச்சுங்களா? அவங்க நினச்சி பார்த்தாலே நம்ம 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 தாத்தா பாட்டிங்கெல்லாம் அப்படி நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி நமக்கு இந்த காடு இருந்திருக்காது. இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன விதம் சொல்கிறேன். இன்றைக்கி எங்கள் தாத்தா பாட்டிங்க காட்டிக்கும் காட்டில் தேயிலை தோட்டம் பண்ணியிருக்க இடத்துல ஒரு சின்ன காட்டு மரம் வளர்ந்துச்சுன்னா அந்த காட்டு மரத்தை நம்ம எடுக்கக்கூடாது. அது நமக்கு பல வகையில் நன்மை தரக்கூடாதுன்னு களை எடுப்பாங்க, கெத்தல் எடுப்பாங்க. ஆனால் அந்த காட்டு மரத்தை தொட மாட்டாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தொடாமல் விட்ட மரங்கள் தான் இன்றைக்கி நிறைய தோட்டங்களில் அங்கங்கே தெரிகிற மாதிரி. ஆனால் இன்றைய தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியாது. மரத்தை பார்த்தாலே வெட்டி எவ்வளோ காசு வரும் அப்படிங்கிற எண்ணம் தான். பணம் அப்படின்னு வந்துச்சுனாலே இயற்கையை பாதுகாக்கணும் எண்ணம் மனிதருக்கு வர்றதில்லை. ஆச்சுங்களா? இது காலம் என்ன பண்ணு இவங்களுக்கு நல்லா கொடுக்கும். இயற்கை பாடம். இயற்கையை என்றைக்கு அடித்தோம்னோ, இயற்கையை மனிதன் நினைக்கிறான், இயற்கையை நம்ம ஒரு அடி அடித்தோம்னா இயற்கை திருப்பி 100 அடி அடிக்குங்கிறது இவங்களுக்கு புரியலை. ஆச்சுங்களா? புரியக்கூடிய நாள் வரும், கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக சார். இது என்னோட கடைசி கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த காடுகள் அப்புறம் காட்டு விலங்குகளுடைய இப்போ இருக்கிற நிலைமை என்ன சார்? காடுகள் விலங்குகள், அதாவது இன்னைக்கு ஒட்டுமொத்த பூமியே சிக் பிளானட்டும்பாங்க. பூமியே ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ பூமி இவ்வளோ நாள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கோம். பூமி இப்போ என்ன பண்ணுது, இனிமேல் தாங்க மாட்டேன்னு சொல்லுது. சரிங்களா? அப்போது பூமியே தன்னுடைய உயிரினத்தை தாங்க முடியலன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ என்ன ஆகிப்போச்சு, கிளைமேட் சேஞ்சு, காலநிலை மாற்றம், இது ரொம்ப அபாயகரமான இன்றைக்கு நமக்கு கவலைப்பட வேண்டிய ஒரு இது. பூமியினுடைய வெப்பம் 1.2 டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது இன்னும் 1.25 டிகிரி இன்னும் கொஞ்சோண்டு ஜாஸ்தியாக எப்போ 2025-30க்குள்ளே ஆயிரும். அப்படி ஆகும்போது தான் நம்ம புவி வெப்பத்தினுடைய தாக்கத்தை எல்லாம் நம்மளால் இன்னும் 2030க்குள்ளார நம்மளால் கண்டிப்பாக அனுபவிக்க போகிறோம். இப்போவே வந்துருச்சு, வருஷம் பூரா மழை பெய்யுது இல்லையா? 3 வருஷமாக நமக்கு நீலகிரியில் வருஷம் பூராமும் மழை பெய்ச்சு. இன்னும் 3 வருஷம் பூரா மழையே பெய்யாது. இதுதான் கிளைமேட் சேஞ்சு. சரிங்களா? ஏதோ ஒரு மாற்றத்தினால நம்ம இந்த காலத்தில் எப்போவுமே ஏப்ரலில் மழையே பெய்யாது, இப்போ பெய்யுதில்ல. 3 வருஷம் பெஞ்சிட்ருக்கு, நல்லா சந்தோஷமாக இருக்குது நமக்கு. இது 3 வருஷம் பெய்யாது. ஆனால் மழை இனிமேல் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டும்பாங்க. ஒன்றா அதிகப்படியான மழை பெய்யும், புயல் சூறாவளியாக வீசும்,
இல்லைன்னா பயங்கரமான வறட்சி, இல்லைன்னா புயல், வறட்சி, இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சொல்லுவாங்க, அதீத காலநிலை தான் அப்படி தான் இனிமேல் வரப்போகுது. அதில் தான் நம்ம வாழ நம்ம கற்றுக்கணும். ஓகே சார். இன்றைக்கி எங்களுக்காக இந்த வனவிலங்குகள், காடு நம்மளுடைய மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், காடுகளை மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், வனவிலங்குகளை எப்படி நம்ம அதுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் காடுகளையும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் எல்லாமே எங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார், இன்றைக்கி எங்களுக்காக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் எங்களுக்காக கொடுத்ததுக்கு நன்றி. நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்ம கூட ராஜு மாஸ்டர் அவங்க இணைந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 8940731012 நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ரேடியோ கோத்தகிரி, இணைந்து வழங்குபவர்கள் ஆசாதிகா அம்ரத் மஹோத்சவ், ஆத்மன் நிர்பன் பாரத், விக்யான் பிரசாத் மற்றும் அறிவியல் பலகை. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. இதே மாதிரி அறிவியல் அறிவும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா.